முறைப்படி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைத்து அந்த குழுவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நடிகை கௌதமி பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை கௌதமி இணைத்துக் கொண்டார். ரயில் நிலையத்தில் மதுப்பாட்டில்களை வீசி எறிந்து தாக்குதல் 60 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதியான பட்டரவாக்கத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. சார்பில் 22வது ஆண்டாக நிழல் நிதிநிலை அறிக்கையை சென்னையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் கடன் ரூபாய் 14,50 கோடி பாமக நிழல் பட்ஜெட்டில் தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு சைதை துரைசாமிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று ஆறுதல் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி செல்வதற்காக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது. அப்போது திடீரென விமானத்தின் அவசர கால உதவு திறக்கப்பட்டதற்கான எச்சரிக்கை ஒலி கேட்க தொடங்கியது. இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் அவசர கால உதவை திறப்பதற்கான பட்டனை அழுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. அது அவசர கால கதவுக்கான பட்டன் என்பது தனக்கு தெரியாது என்றும் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்ததால் அதனை அழுத்திவிட்டதாகவும் அந்த பயணி கூறியுள்ளார். விமானிகள் அந்த பயணியை கீழே விட்டனர். இந்தியாவை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுகவுக்கு உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவிலும் காதலர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் இது கலாச்சார சீர்கேடு என்று சொல்லி இந்து அமைப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரும் காதலர்களுக்கு தாலி கட்டும் போராட்டத்தை இந்து அமைப்பினர் அறிவித்திருந்தனர். இதனால் பிரச்சனைகள் எதுவும் வெடித்துவிடாமல் இருக்க கோயிலுக்குள் வந்த காதல் ஜோடிகளை காவலர்கள் திருப்பி அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது வேதனை அளிக்கிறது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுக்கு மாநில அரசு ரூபாய் 54 வரி விதிப்பதாக பரவும் தகவல் வதந்தி என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கல்வி கடன் வழங்குவதில் வரலாற்று சாதனை படைத்த மதுரை என சு வெங்கடேசன் எம்பி பெருமிதம் கொண்டுள்ளார். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் குவிந்தனர். பழைய ஓய்வு ஊதியம் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வருகிற 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து இருந்தனர். இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தம் வாபஸ் வழங்கப்பட்டது. திருவாரூரில் பணி முடிந்து சென்ற காவலர் ஒருவர் மீண்டும் கையில் குழந்தையுடன் போக்குவரத்தை சீர் செய்த காட்சி சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து அக்காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டை மேயர் பிரியா பிப்ரவரி 21ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். சென்னை மாவட்டத்தில் மாணவர்களுக்கான கல்வி கடன் வழங்கும் முகாம் நாளை நடைபெறவுள்ளது. ஜவ்வாது மலையே சமூக நீதிக்கு சாட்சி என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் கொண்டுள்ளார். விருத்தாச்சலம் அருகே விபத்தில் படுகாயமடைந்த பேராசிரியருக்கு இழப்பீடு வழங்காத பேருந்து கடலூர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜப்தி செய்யப்பட்டது. கணவர் அவரது தாய்க்கு நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதாக மனைவி குற்றம் சாட்டிய நிலையில் அதனை குடும்ப வன்முறையாக கருத முடியாது என்று கூறி அப்பெண்ணின் மனுவை மும்பை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.